ஹலோ ஹாய் கைஸ். நாம் இன்றைக்கி நம்ம இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் மேட்ச் வந்துருந்தோம். ஆனால் ரேங்க் மேட்ச்சே இல்லை, ஒரு பாட்டு மேட்ச் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்துருக்குங்க. நானும் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் வந்துருக்கோம். ஓகேனா 2 ப்ரோ பிளேயர் வந்திருக்காங்க. நம்ம இங்கே ஒருத்தன் வராமல் பாருங்க, அவன் ப்ரோ பிளேயர் தான். இப்போ நம்ம இறங்க கன் எடுத்த வேணா அவன் அடிக்கலாம். அவனை அடிக்கிறவங்க இங்கே வந்து பார்த்தா ஃபீல்டு அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓரம் விடக்கூடாதுடா. அவனை முடிச்சு விட்டாங்க, 8 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவனை நம்ப முடியாது, மேலே இறங்குவான். பிடிக்கும் பாருங்கள், இங்கே ஒரு நாய் இறங்குது, இங்கே ஒரு பாட்டு நாய். அவனை அங்கேயே வச்சு போடுறான். பார்த்தீங்கன்னா பாட்டுங்கெல்லாம் நிறையவே இறங்கும். அந்த தடவை எத்தனை கில் அடிக்கணும்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷார்ட் ரேஞ்சு கிடைக்க மாட்டுதே ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க ப்ரோ பிளேயர். நான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இது ரேங்க்டு மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா மேட்ச் இல்லை. அதனால தான் அந்த அடி அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேலை வரணும் வர்றது கூட தெரியும். ரொம்ப அடி அடிக்கலாம், இதான் நல்லா அடிச்சுடுக்குறாங்க. இன்னும் நாம் அடிக்கலாம். ஓடி 5 கிலோ ஈஸியாக வச்சுட்டேங்க. வேறு லெவலாக இருக்குது மேட்ச்சு. நிறைய எனிமி இருக்காங்க, ஆனால் எங்கே எந்த மூலையில் இருக்காங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் விட்டுதான் அந்த எனிமி பார்த்தீங்கன்னா அவனு முடிச்சிட்டாச்சு, ஹெட்டாக விழுந்துச்சு. இங்கே வந்து போகலாமா என்னன்னு தான் யோசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 6 கில் அடிச்சாச்சு. சீக்கிரம் எங்கடா போகணும்னு கேட்டிங்கன்னா அங்கே ட்ராப் பண்ணுது, அதை போய் எடுக்கலான்ட்டு தான். எதுனா நாய்க்கு தான் ஒரு நாய் ட்ராப் பண்ண கரெக்டாக ட்ராப் பண்ணிடுங்க. சரி கரெக்ட். ஃபஸ்ட்டு சிங்கிள் என்ன கிடச்சாங்கன்னு பார்த்தா அங்கே வரோம் பாருங்க சார். பின்னாடி அடிக்கலாம், நம்ம டேமேஜ் கொடுக்குறோம் ஒருத்தரும். இது கன்ஃபார்ம் ரேங்க்டு மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா சொன்னேன், அடியை பார்த்தாவே தெரியும். பாட்டு வச்சு 1-2 படியும். ஆமா இது எங்கடா கில்லே வரலன்னு பார்த்தா இங்கே வருது. லாஸ்ட்டாக நம்மளுக்கு FVDY கிடச்சிருக்கு. FVDY நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். இப்போ நம்ம போய் உக்கன்ன்றதெல்லாம் வாங்க போகிறோம். அந்த ட்ரோன் எங்கன்னா அனுப்பிச்சுடலாம். இந்த பக்கம் அனுப்பிச்சுட்டு எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். என்ன அனுப்பிச்சுட்டேன்? இங்கே எனிமி இருக்கானா காட்டுது, ஆனால் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. சரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒருத்தன் பாருங்க. அதுதான் சுட்டாச்சு. இப்போ அவங்களாம் எனிமி நிறைய அடிக்கிறாங்க. இப்போ அங்கே தான் நான் போக போகிறோம். இதை வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் அடிக்கலாம் என்ன. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே தான் நினைக்கிறேன். ஆமாம், நான் கரெக்டாக சொன்னேன். அதனால எல்லா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நான் கரெக்டாக சொன்னேன்ல, அதனால தான் லைக் போடுறேன்.
ஏதாவது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக்கே எனக்கு வரமாட்டேது ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஒருத்தர் கூட ஒரு வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நீங்கள் வீடியோவில் நீங்கள் எத்தனை லெவல்னு கேட்டிருந்தீங்க. நான் 58வது லெவல் தான். இன்றைக்கி ரேங்க் மேட்ச்சும் ஒரு அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பாட்டு மாதிரி இருக்கிறாங்க. இல்லை நான் தான் அந்த இதை டவுன்லோட் பண்ணலையா அப்படின்னு தான் தெரியல. பார்த்தீங்கன்னா 11 கிலோ அடிச்சிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒருத்தன் காயின் அனுப்பிச்சுட்றான், நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கே. ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதில் என்ன கன்று இருக்குது? க்ரோஸா மட்டும் யாருமே எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சுத்தமான வேஸ்ட்டு கன்று அது ஒன்று தான் நான் சொல்கிறேன். T90 கால் தான் ஈவோ கன்று விட போகிறோம். அதெல்லாம் குட்டானா பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இல்லைங்க அதை வச்சிடலாம், இனி வேலை தெரியுவாங்க. ஆனால் ஒருத்தங்களும் இல்லையா அதுக்குன்னு. அத்தாண்டா லேம்போகினி காருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 லட்ச ரூபா கொடுத்தா எனக்குறேன். 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்க வேஸ்ட்டு. ஆனால் அவன் ரெட் ரோட்டில் கார் எடுத்து போட்டு போனவன். பறக்குன்னு சொன்னான். அந்த ஆட்டோ அடுத்தால் டொருன்னு போவோம் ஃப்ரெண்ட்ஸுங்க. எனிமி விட்றா இப்போ வண்டியை. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிளேயரு. அண்ணா வரான் வழி டே ஆடா சாய மாட்டாங்க. 2 பேர் ஒரே இடத்துல வச்சு நிற்காச்சு. எல்லாம் ஒரே இடத்துல மணந்துக்கினாங்க பாவம். அஜித்தத்தை சொல்லு. இப்போ இதோ வாட்ஸ்அப்பில் எனக்கு கிடைக்கும். என்னடா ஒருத்தன் கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்றாங்க காய்ஸ். ஏய் பைத்தக்காரன் மாட்டேங்குது. இந்த மேட்ச் எப்படின்னா நம்ம போய் எப்படியோ அடிக்கிறோம். யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா தேங்காய் மரத்து போடுறோன்னு ஒருத்தன் கேட்பான். காரை உடச்சிருந்துட்டு இப்போ நான் அதே உடச்சி விட்டேன். உனக்கு சிக்குவானா? அடா குண்டு தப்பிடுச்சு காய்ஸ். தான் ஒருத்தன் ஆனால் எட்டே கொடுத்தாங்க மணந்துக்கணும். இங்கே ஒன்றுக்குதா அது என் பின்னாடியே காட்டுது. வேறு யாருன்னா இருக்காங்களா இந்த பக்கம்? பக்கம் எவனும் இல்லை. நடந்தே போகலாம். நடராஜன் நாட்டம் நடந்தே. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் கூட ஒரு வீடியோக்கு வர மாட்டேது. ஏதோ ஒரு வீடியோவுக்கு தான் ஏதோ 50 லைக்கு 1 லைக்கு இந்த மாதிரி வருது. மற்ற வீட்டுக்கு ஒரு லைக் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க கூட சொல்லி போட்டால் தான் ஒரு லைக் வருது. நீங்களாம் யாருமே போட மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் போடுற மாதிரி தான் நானும் வீடியோ போடுறேன். எனக்கு பண்ணுங்களே முக்குறா அப்படிடா. எல்லாரும் லைக் மட்டும் போடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்கிறாங்க மடியா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூஎம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும் நான் ஒரு ஏடபிள்யூஎம் பிளேயர்ன்ட்டு. இந்நேரம் ஏடபிள்யூஎம்மே மறந்துட்டு சுற்றின்னு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யார் அடிக்கிறோம்? மூணு அடித்தான். இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வரான்.
இந்த வாரம் ஒருத்தன் போனான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் எங்கேயோ போவான் ஒருத்தன். ஒரு நாய் நம்ம வச்சு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பின்னாடி என்னன்னு நினைக்கிறோம். ஏய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டு நம்மள என்ன அடி அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாட்டுன்னு சொல்ல முடியாது, ப்ரோ பிளேயர் தான். ஒரு குண்டு கூட வர ஏய் பயந்து ஓடுது. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் காரில் வரான், நல்லா தெரியும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகிறேன். வெடிக்க வச்சிருக்காரு. எட்டு கரெக்டாக வச்சுங்க முடிச்சான் காலில் அவன் சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ப்ரோ பிளேயர் இருக்கான். தாங்கா பொண்ணு எங்கேயோ பார்த்து அடிச்சுன்னுக்குறான். என்னோட பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டெட் பாடி இருக்குமேன்றோம். அந்த டெட் பாடி தான் வெளியே வந்துட்டுக்குது. லாஸ்ட் ஒரு எனிமி. அடுத்து நம்ம வந்து ரேங்கடில் பூயான்ற ஒரு வார்த்தை வரும். ட்ரைனிங் எடுக்கிறேன்டா. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கானே தெரிய மாட்டேதே. இங்கே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி இருக்கான்டா. உடனே சுத்தம் போடுறான். ஐடியா லேண்ட்மேன் வச்சுட்டு வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓடி போயிருக்கேன். அந்த லேண்ட் பண்ண வந்தாலே வருவான். அப்போ டேமேஜ் கொடுக்கும் அந்த லேண்ட் பண்ண. டேய் வந்து செத்துடுறாங்க லேண்ட் பண்ணே. சாக மட்டும் நடம் பிடிக்கிறான். என் பாட்டு எடுக்குது அப்போ ஃப்ரெண்ட்ஸ், என் பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண போறான்னா 2 பாம்பு எடுத்து உள்ள விட போறோம். அவ்வளோடா உள்ளே சாப்பிடும். அடுத்த ஆள்டா போயா. வெளியே வந்துட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு எப்பவுமே சாப்பிடுங்க பாம்பு போட்டு. அப்போ சரி இப்போ நம்ம உள்ள ஒரே ஒரு பாம்பு தூக்கி போட்டால் 5 பாம்பு வரும். அந்த கேரக்டர் வச்சுருந்தோம்னா தூக்கி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே கடந்து சாப்பிடும். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ போட்டு மஜா பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோவை இப்போயும் முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். பாய்.